அனைவருக்கும் வணக்கம். நான் சி. செல்வி, சேலம் ஆத்தூர். சொத்தான முத்தமிழுக்கு முதல் வணக்கம். யாதுமாகியவள் குழுமத்தின் நிறுவனர் தோழி செல்லா மாரிமுத்து அவர்களுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் வணக்கம். நமது குழுமத்தின் கவிதை விமர்சனத்திற்கு என்னை அழைத்ததில் பெரும் மகிழ்ச்சி. கவிதை வழங்கிய கவிஞர் வேணுபாலு. உணர்வுகள். முதலில் நான் கவிதையை படித்து விடுகிறேன், பிறகு விமர்சனம். உணர்வுகள் ஆழ்மனதில் உள்ளே அமிழ்ந்து கிடக்கும் உணர்வுகள் அரிதில் உணர முடியாத மொழி. ஆழ்மனதில் உள்ளே அமிழ்ந்து கிடக்கும் உணர்வுகள் அரிதில் உணர முடியாத மொழி. குப்பைகளாய் குவிந்து கொட்டி கிடக்கும் இடரிடுமோ என்று கிளறிடவே பயமாயிருக்கும். புதையலாய் உள்ளே புதைந்து இருக்கும் புத்தகமே போடலாம், படிக்க ஆளில்லையே. ஆழி இன்னும் பெரியதாய் அலைகடலாய் ஆர்ப்பரிக்கும், அள்ளிவிட கொட்டிவிட அரிப்பெடுக்கும் மனது. சொல்லுவதை கேட்கவே சொந்தங்களின்றி தவிக்கும் பெண்ணின் பெருமை பேசிடும் வரலாறுகளும் வாய்ப்பேச்சுகளும் நடைமுறையில் சாத்தியமா என்றால் சத்தியமாக இல்லை. அவளின் பின்னணியில் அழுத்துவது ஒரு சோகமே. நினைப்பதை வெளியிடாமலே மண்ணோடு மடிவதே பெண்களின் சாபமோ பேதையின் வரமோ மாறாத திருப்பமாய் மாற்ற முடியா தீர்வாகுதே என்று கவிதையில் உணர்ச்சிகளாய் வெளிப்படுத்தியிருக்காங்க கவிஞர் வேணுபாலு. ஆழ்மனதில் உள்ளே அமிழ்ந்து கிடக்கும். நம்ம மனசுக்குள்ள உணர்ச்சிகள் வேறு, உணர்வுகள் வேறு. கோபம், தாபம், அன்பு, பாசம், சந்தோஷம் இவைகளை எளிதில் வெளிப்படுத்திட்டா அது உணர்ச்சி. நம்மளால உணர்ச்சி வெளிப்பட்டால் உணர்ச்சியோடு வெளிப்படுத்த முடியுது. நான் உணர்வுகளை ஒருபோதும் வெளிப்படுத்த முடியாத ஒரு சோகம். அதைத்தான் இவங்க இந்த கவிதையில் சொல்லியிருக்காங்க. உணர்வுகள் அரிது உணர முடியாத மொழியாம். மொழினா புரியணும், ஆனால் இவங்க உணர முடியாத மொழின்னு சொல்லியிருக்காங்க. குப்பைகளாய் குவிந்து கொட்டி கிடக்கும் இடரிடுமோ என்று கிளறிடவே பயமாயிருக்கும். குப்பையை கிளறுனா நாத்தம் அடிக்கும்ல, அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. புதையலாய் உள்ளே புதைந்து இருக்கும். அது என்ன முதல் வரியில் குப்பைன்னு சொல்லியிருக்காங்க, அடுத்த வரியில் புதையல்னு சொல்லியிருக்காங்க. ரகசியமாக இருக்கிற வரைக்கும் புதையல் தாங்க எல்லாமே. புத்தகமே போடலாமா, படிக்கத்தான் ஆள் இல்லையா. ஆழினும் பெரிதா இருக்கா இந்த உணர்வு. ஆனா அலைகடல் போல ஆர்ப்பரிச்சுக்கிட்டே இருக்கான். அள்ளிவிட கொட்டிவிட அரிப்பெடுக்கும் மனது. அள்ளி கொட்டிடலான்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா சொல்றத கேட்க சொந்தங்கள் இல்லாம தவிக்குமோ. பெண்ணின் பெருமை பேசிடும் வரலாறுகளும். பெண்ணோட பெருமையை நிறைய வரலாறு பேசுதான், வாய்ப்பேச்சுகளும் உண்டாம். நடைமுறையில் சாத்தியமா என்றால் சத்தியமா இல்லையா. பெண்ணோட பெருமையை வரலாறும் வாய்ப்பேச்சு மட்டும்தானா, சத்தியமா நடைமுறையில் கிடையாது. அதை தான் அழகாக சொல்லியிருக்காங்க. அவளோட பின்னணியில் அழுத்திக்கிட்டே இருக்குதான் ஒரு சோகம். அது என்ன சோகம்னா, நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்த முடியலையேங்கிற ஒரு சோகம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. அதை தான் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. நினைப்பதை வெளியிடாமலே மண்ணோடு மடிவதே பெண்களின் சோகமா சாபமா பேதையின் வரமான்னு கேட்டிருக்கீங்க. வரமா நினச்சிப்போம். பெண்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தினால் இந்த நாடு இந்த பூமி தாங்காது. மாறாத திருப்பமாய் மாற்ற முடியா தீர்வாகுது. மாறாத திருப்பமாய் மாற்ற முடியாத தீர்வாகுதான்.
இன்னும் நிறைய விமர்சனங்கள் கவிதைக்கு கொடுக்கலாம். நேரத்தின் அருமை கருதி இத்தோடு எனது விமர்சனத்தை முடித்துக்கொள்கிறேன். கவிதை அருமை, உணர்வுகள் அருமை. இந்த வாய்ப்பு வழங்கிய செல்லா மாரிமுத்து அவர்களுக்கு தோழிக்கு நன்றி.